ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்த உதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்த உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆண்டவராகிய இறை இயேசுவில் பிரியமான அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு மகிமையின் நேரத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கடத்தி வந்திருக்கின்றார். ஆண்டவருடைய வல்ல செயல்களை எல்லாம் நினைவு கூறக்கூடிய மக்களாக, அதை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவர் மட்டும் ஓடி வந்தார். அது தொழுநோயிலிருந்து சுகத்தை பெற்ற ஒருவனாயிருக்கிறார். மிகுதி 9 பேரும் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிற போது அங்கே நன்றி செலுத்துகின்ற முகமாக நன்றியுள்ள உணர்வோடு வந்தவன் ஒரே ஒரு சுகம் பெற்ற தொழுநோயாளியாயிருக்கிறார். எனவே இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் இருக்கின்றோமா? நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி செலுத்த காத்திருக்கின்றோமா? இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்திலே நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கின்றோமா? உதட்டளவோடு நம்முடைய நன்றி உணர்வு இருக்கிறதா? இல்லாவிட்டால் ஆண்டவர் வரலாற்று காலத்திலே சொன்னார், கவலைகளோடு சொன்னார், இந்த மக்கள் உதட்டினால் மட்டும் என்னை போற்றுகிறார்களே ஒழிய இவர்களுடைய உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே இருந்து கொண்டு நாங்கள் தூர தேசத்திலே உள்ள ஒரு சிந்தனையில் இருக்கின்றோமா?
ஆண்டவரை விட்டு வெகு தொலைவிலே நாங்கள் இருக்கின்றோமா? அவருக்கு ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உணர்வோடு அமர்ந்திருக்கின்றோமா? எனவே இந்த நாளிலும் நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர், அவரை நான் ஆராதிக்க வேண்டும், அவரை நான் துதிக்க வேண்டும், அவருக்கு நான் நன்றி புகழ் மாலை செலுத்த வேண்டும், என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும், என் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைகளை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அவருடைய வாக்கியங்களை நான் சிந்திக்க வேண்டும், அவர் வார்த்தையிலே என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று அவருடைய தேவ சன்னிதானத்திலே பொருத்தனை செய்ய வேண்டும் என்று அமர்ந்திருக்கின்றோமா? எங்களை சற்று கேள்வி கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் மகத்துவமான தேவன், நம்மை அழைத்திருக்கிற உண்மையுள்ள தேவன் அவர்தான். நம்மளை நடமாட பண்ணுகின்றார், நம்மை அசைவுற பண்ணுகின்றார். நம்முடைய இருக்கைகள், நம்முடைய நடக்கைகள், ஒவ்வொரு அசைவுகள் நகர்வுகளிலும் அவருடைய தேவ பிரசன்னம் நமக்கு முன்னால சென்று கொண்டே இருக்கிறது. நான் உனக்கு முன்னால செல்வேன் என்று சொன்னார் ஆண்டவர். யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் அவரை இறுதி வரைக்கும் வழிநடத்துகிறதை பார்க்கின்றோம். அவருடைய வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார். இயற்கையை கடிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு, இயற்கையிலே இருக்கிற அந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்து கட்டளையிடுகின்ற அளவிற்கு ஆண்டவருடைய தேவ சமூகம் யோசுவாவுக்குள்ளே இருந்தது. ஏனென்றால் யோசுவா ஆண்டவருக்குள்ளாக அர்ப்பணிக்கப்பட்டார், தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார், ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டார். அவருடைய வார்த்தைகள் எனக்கு மட்டுமென்று சொல்லி தனக்குள்ளே உரிமை சொத்து ஆக்கிறார். நான் மோசையோடு இருக்கிறது போல உன்னோடும் இருப்பேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன் யோசுவா, நீ கலங்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலே தான் அவரை ஒரு வெற்றி வீரனாக ஆண்டவர் மாற்றினார். பல பேர்களை முறியடிக்கின்ற அளவிற்கு அதீதமான சக்தியை ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து போனால் 91வது திருப்பாடலில் 14வது 15வது வசனம் நமக்கு இவ்வாறு கூறுகிறது: அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன், அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே அவருடைய நாமத்தை அறிந்திருப்பதால் நமக்கு விடுதலை கொடுக்கின்றவராய் இருக்கிறார் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். அதன் நிமித்தமாக நம்மை தப்புவிப்பாராம், அதன் நிமித்தமாக அவருடைய நாமத்தை அறிந்ததன் காரணமாக நம்மை பாதுகாப்பாராம், அதன் நிமித்தமாக அவர்களுடைய மன்றாட்டுக்களுக்கு பதில் கொடுப்பாராம். அப்ப அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்தது மட்டுமல்லாமல் அவருடைய நாமத்தை பற்றி பிடித்து எங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கையை செலுத்துகின்ற போது நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பாராம். இந்த உலகத்திலே பாதுகாப்பில்லை என்ற பயத்திலே தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஜீவராசிகளும் இன்னொரு ஜீவராசியை தாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். மனிதர்களும் அவ்வாறுதான் தங்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் உடனே மற்றவர்களை பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு வன் செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்? தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தங்களுடைய பல்வேறு அனுகூலங்களை காத்து கொள்வதற்கு இவர்கள் மனிதர்களாயிருந்து முயற்சி செய்கிறதின் பிம்பங்களாயிருக்கிறது இந்த வன் செயல்கள், கொடுமைகள், அசம்பாவிதங்கள், பல்வேறு தூரைத்தனங்கள். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வாழுகின்ற உங்களுக்கும் எனக்கும் அவர் வாக்கு கொடுத்து விட்டார். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மகிமையின் நேரம் என்ற இந்த வேபும் தொலைக்காட்சியிலே அவருடைய சமூகத்தை நாடி தேடி வந்து
அமர்ந்திருந்து கொண்டிருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வார்த்தையின் அனுகூலங்களை அவர் நமக்கு நிச்சயமாக தருவார். எதை குறித்து பயப்படுகிறோமோ அந்த பயத்திலே இருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த கவலைகள் எல்லாவற்றுக்கும் அவர் ஆற்றுப்படுத்துகின்ற தேவனாயிருப்பார். எதை குறித்து ஆண்டவரே ஏன் இவ்வளவு வேதனைகள் என்று நாங்கள் அல்லது புலம்பி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோமா, நமக்கு அந்த இடத்திலேயே தான் எங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் காத்திருக்கின்றார். எனவேதான் காயப்பட்ட இடத்திலே அவர் மருந்தை கொடுக்கிறவரும், அவர் காயப்படுத்தினாலும் எங்களை கட்டுப்போடுகிறவரும், எங்களுடைய துன்பங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் மகிமையாய் மாற்றுகிறவரும் மகிழ்ச்சியாய் மாற்ற வல்லவருமான ஆண்டவரிடம் எங்களுடைய இருதயத்தை ஊற்றுவோம். அவருடைய நாமத்தை உச்சரிப்போம். அவருடைய நாமத்தை ஆராதிக்கின்ற மனிதர்களாய் மாறுவோம். தாவீது ராஜா ஆண்டவரை எப்பொழுதுமே ஆராதிப்பார். என் ஆண்டவரை எப்பொழுதும் போற்றுவேன், அவருடைய புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவரை ஆராதித்த தாவீதை போல ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து எப்பொழுதுமே தன்னை ஒப்பு கொடுத்த தானியேலை போல நம்முடைய சுப வாழ்க்கை மாறட்டும், நம்முடைய ஆராதனைகள் மாறட்டும். நிச்சயமாக நம்மை விடுவிக்க வல்ல தேவன் எல்லா வகையான இடுக்கண்களிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். மறவாதவர் கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர் கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். உன் மண் போன்றே மாறாதையா, உம்மண் போன்றே மறையாதையா, உம்மண் போன்றே மாறாதையா, உம்மண் போன்றே மறையாதையா. உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். மறவாதவர் கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர் கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலையில் நிறுத்தினீர். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலையில் நிறுத்தினீர். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். எனக்காகவும் செய்து முடிக்கும் உம்மன்பை துடித்திடுவேன். எனக்காகவும் செய்து முடிக்கும் உம்மன்பை துதித்திடுவேன். அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். மறவாதவர் கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர் கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில்
வரைந்து வைத்தவர். என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். ஆம், கேடு வரும் நாளில் கூடார மறைவில் நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கின்றார் இந்த மகிமையின் நேரத்தினூடாக. எனவே இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நம்பிக்கையை நம்ம ஊற்றிக்கொண்டு நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார், அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார், நிச்சயமாக அதற்குரிய பலாபலன்களை நமக்கு வெகு சீக்கிரமாக அவர் காண்பிக்க போகிறார். குறித்த காலத்திலே அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் நிறைவேற்ற அவர் காத்திருக்கின்றார். ஏற்ற காலத்திலே நம்மளை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் அடக்கி இருக்க வேண்டும் என்பது அவருடைய சத்தியமாக இருக்கிறது. எனவே அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று நாங்கள் இறை வார்த்தையில வாசிக்கின்றோம். அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள் என்று அவருடைய வேதம் சொல்கிறது. எனவே அவருக்குள்ளாக வாழுகிற போது நாங்கள் மகிழ்ச்சியால நிறைய பெற்றவர்களாக, என் ஆண்டவர் எனக்கு பக்கத்திலே இருக்கிறார், எனக்கு அவர் அரணாயிருக்கிறார், எனக்கு அவர் கற்கோட்டையாயிருக்கிறார், என் ஆண்டவரை நான் அப்படியே உள்வாங்கி இருக்கிறேன், என் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக நான் அடங்கி இருக்கிறேன், என் ஆண்டவருடைய கரத்திலே நான் இருக்கின்றேன் என்று சொன்ன அந்த ஒரு உண்மையான நம்பிக்கையோடு நாங்கள் அவரை தேட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் செவிமடுத்து ஆபிரகாம் நடந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நம்பி ஈசாக்கு விதை விதைத்தார். ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நம்பினார் யாக்கோபு. ஆண்டவருடைய வலக்கரம் அவரோடும் இருந்தது. ஆண்டவருடைய பாதுகாப்பு தாவீதுக்கு இருந்தது. ஆண்டவருடைய இறை பராமரிப்பு யோசேப்புக்கு இருந்தது. ஆண்டவருடைய வழிநடத்தல்கள், ஆண்டவருடைய அற்புதமான செயல்கள், வரலாற்று காலத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும், ஒவ்வொரு அரசர்களுக்கும், ஒவ்வொரு நியாயாதிபதிகளுக்கும் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவர்கள். எனவே இந்த நேரத்திலும் அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா? இந்த மகிமையின் நேரத்திலே வேபும் டிவிக்கு முன்னால நீங்கள் அமர்ந்திருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? முடிவில்லாத வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது என்று 2000 ஆண்டுகளுக்கு முதல் பேதுருவானவர் அறிக்கையிட்டாரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்களும் அவ்வாறு அறிக்கையிடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் எங்கே செல்வது? என் ஆண்டவரே, என் குடும்பத்தை பாரும், என் தொழில்துறைகளை பாரும், என் பிள்ளைகளை பாரும், என்னுடைய வீடு வாசல்கள், என்னுடைய ஒவ்வொரு விதமான இடங்களையும், என்னுடைய களஞ்சியங்களையும் பாரும். ஆண்டவரே, என்னுடைய கைக்கிரிகைகளை பாரும். ஆண்டவரே, அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறது உம்முடைய திருவுளத்தின்படி ஆண்டவரே இருக்கட்டும். ஆண்டவரே, இஷ்டவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று வேதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இதோ இந்த நேரத்தில் எங்கள் முழு குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள். தீராத வியாதிகளோடு இருக்கிறவர்கள், கடன் பிரச்சனையால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், பல்வேறு நோயினாலும் பல்வேறு அலகையின் தாக்குதல்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டு விடுதலையின்றி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்களையும் ஒப்பு கொடுங்கள். யார் யாரெல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்னால அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களையும் இந்த மகிமையின் நேரத்துக்குள்ளாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள்.
ஆண்டவர் அசைவாட வல்ல தேவன், அசைவாடிக்கொண்டே இருக்கின்றார். உங்களுடைய கண்ணீர்களை கண்டு கொண்டே இருக்கின்றார். உங்களுடைய துக்கங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கின்றார். எல்லாவற்றையும் மகிமையாய் மாற்றுவார். ஏனென்றால் அவர் பாடுகள் வழியாக மகிமைப்படுத்தப்பட்ட ஆண்டவர் உங்களையும் என்னையும் கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதர் அல்ல, மனதை மாற்றிக் கொள்வதற்கு ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்ன சத்தியத்தை நிறைவேற்றாம இருப்பாரா? நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே 2000 ஆண்டுகளுக்கு முதல் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்றைக்கும் நிறைவேறியது, இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மாறாதவர், 3 காலத்துக்கும் தேவனாயிருக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். எனவே நம்மை உயிரூட்டத்துடன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரிடம் எங்கள் இருதயத்தை முழுவதுமாக ஊற்றுவோம். மனம் திறந்து கேளுங்கள், மனம் திறந்து ஒப்புக்கொடுங்கள். அவர் நம்ம குடும்பங்களை பாதுகாக்க வல்ல தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லிவிட்டார், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை விடுவிப்பேன், என் பெயரை அறிந்திருப்பதால் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீங்கள் மன்றாடுகிற போது பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எனவே அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் எங்களுக்கு கடவுளாக, ஆண்டவராக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் அவரிடம் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். மகா அன்பும் இரக்கமும் கனிவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த மகிமையின் நேரத்திற்காக சிரம் தாழ்த்தி உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம் ஐயா. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்ற வண்ணமாக இந்த நேரத்திலே நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆராதிக்கின்ற கூட்டங்களாக எங்களை மாற்றி இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரை உறவுகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறோம். தூரதேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதுமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஏழைகள், எளியவர்கள், அகதிகள், அங்கவீனர்கள், மாற்றுத்திறனாளிகளாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரே, அநாதைகளாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், முதியோர் இல்லத்திலே வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய் தந்தையர்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கைம்பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கதியிழந்தவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோரை இழந்த நிலையில் தவிக்கின்ற சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நெற்பிள்ளைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஒவ்வொருவர் மத்தியிலும் உடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் கடந்து வரட்டும். அவர்களுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பாதுகாப்பும், உம்முடைய புகலிடமும், உம்முடைய அரவணைப்பும், உம்முடைய இறை பராமரிப்பும் புறையோட வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி வல்லமுள்ள இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தினால ஜெபம் கேட்கின்றோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன்.